ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாசமா போச்சு அறிவு. எல்லாரும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அறிவு குண்டாஸ் குண்டாஸ்ன்றாங்களே, அப்படின்னா என்னது? ஏன் கேட்குறேன்னா, பெரிய பெரிய ரவுடி, கொலைகாரன், கொள்ளைக்காரன், கடத்தல்காரன் இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் குண்டா சட்டத்தில் அரெஸ்ட்னு சொல்லிட்டு பேப்பரில் படிச்சிருக்கேன். அதான் கேட்டேன். ஒருவேளை அதே பிரிவில் தான் மாமா அரெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்களோ? அந்த ஜனனி ஏதோ பெரிய லெவலில் வேலை பார்த்துருக்கா. அறிவு, அதுவும் ஜாமீனே கிடைக்காதாமே. எப்படி பார்த்தாலும் 1 வருஷம் ஜெயில தான். அறிவு, கொளுத்தி போட்டாச்சு, இனி தீயா இருக்கும். யாரு இதுவா? போடா, சரியான லூசு கிழவி இது. அவளுக்கு அங்க மேல கண்ணை கசக்கிட்டு நின்னா திரும்ப வந்து நம்மள திட்டும். பைத்தியக்காரி. நீ கேக்குறது சரிதான். என்னடி நடக்குது? எனக்கு ஒன்னும் புரியல. பெரியவன் தான் சக்தியை ஒன்னும் பண்ணலைங்கிறான்ல, அவன் மேல எதுக்குடி பழைய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பாக்குறான் அந்த செனனி? முதல்ல சக்தி எங்க இருக்கான்னு தேடணும். அவ எங்கடி போனா? எங்க போய் தொலைஞ்சா? எங்க இருந்து இந்த வேலையெல்லாம் பண்றா? அதெல்லாம் அவளுக்கு நல்லா ஜாக்கிரதையா பாதுகாப்பா இருந்துகிட்டு தான் உங்க பிள்ளைய இன்னைக்கு தெரு தெருவா ஓட விடுறாளுங்க. ஏய், உங்க குரூப் தான் எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்கல்ல? இன்னும் உனக்கு இங்க என்ன வேலை? அப்பத்தா முதல்ல இவளை அடிச்சு வரட்டுங்க. இவங்க இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, கோல் மூட்டுறது, இந்த பத்த வைக்கிற வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கா. அப்பத்தா கிளம்பி ஒழுங்கா இவளை போயிட சொல்லுங்க. மூஞ்சில முழிக்க வேலைன்னு சொல்லுங்க. இந்தாரு, நீ எல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது. அப்படியே செவுத்துல வச்சு நசுக்கி புதைச்சிருவேன். குழந்தை, உங்க அப்பாரு இருக்கார்ல, இந்த சொத்துக்கு எல்லாம் அதிபதி. அவரு என்ன இந்த வீட்ல இருந்து அம்புட்டையும் பார்த்துக்கோன்னு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. அதனால அவளுங்களா ஒவ்வொருத்தையும் அடிச்சு கதற விட்டு ரோட்ல ஓட விடுறேன்டி. அது நடக்காம இங்கிருந்து போக மாட்டேன். பாருங்கடி. ஏய், என்னடி பேசிக்கிட்டு இருக்க? அம்மாச்சி, என்ன குரல்லாம் ஒசருது? உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துப்பீங்களா, இல்லனா விலக்கி விட்டுருவீங்களா? எங்க கூட சேர்ந்துட்டு அவளுகளை திட்ட வேண்டியது, இப்ப அவளுகளோட சேர்ந்துட்டு எங்க கிட்ட சண்டைக்கு நிக்க வேண்டியது. பெரிய மனுஷன் சொல்லிக்கிறதுக்கு கேவலமா இல்ல? சும்மா இருந்த எங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணை கட்டிக்கிறேன் மண்ணை கட்டிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு உங்க பேர செஞ்ச பொறுக்கி தானத்தால ஊரை கூட்டி கல்யாணத்தை நிறுத்தி புட்டு இப்ப ரிவர்ஸ் அடிச்சா நாங்க ஐயோ பெரிய குடும்பம் பாவம் மரியாதை மண்ணாங்கட்டி மண்ணுன்னு வாய மூடிட்டு போணுமா? இங்க பாரு, எதுக்கு அந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்க? நீ பண்ண கிரிமினல் வேலைக்கெல்லாம் உன்னை அடிச்சு எப்பயோ வெளியே தள்ளி இருக்கணும். உன்னை வீட்டுக்குள்ள விட்டதுதான் தப்பு. இங்க பாரு, ரொம்ப பேசினா உன் மண்டைய பொழந்துதான் சாவடிச்சிடும் உன்னை. ஏய், விடு 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 தர்சினி, விடு. கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டதெல்லாம் கண்டுகிட்டு போய் ஏன் வேஸ்ட் பண்ற? ஆடட்டும், நீ கடைசி ஆட்டம் தானே. எம்புட்டு வேணுமா ஆடிக்கிறட்டு, நீ கொஞ்சம் அமைதியா இராயா. இங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் சித்தி வந்துருவா. அப்புறம் என்ன, கை தனியா கால் தனியா பிச்சு போடத்தான் போறா. சித்தி வந்து கிழிச்சு தச்சிருவா. அப்படியே பாத்துக்க. போன் பண்ணி ஹலோ ஹலோ அக்கா அக்கா, அங்க சக்தி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட எதுவும் பேசாதீங்கக்கான்னு கெஞ்சிரதெல்லாம் மறந்துருச்சா? இப்ப மட்டும் என்ன கிழிச்சு தள்ளிடுவாள வந்து. இப்ப தப்பிச்சு வந்துட்டான்னு அப்படியே பெரிய இவளாட்டம் தெம்பா பேசுறியோ? கவலைப்படாத, அவ என் கையால சாவணும்னு இப்ப கிளம்பி இங்க வந்துகிட்டு இருக்கா. இன்னைக்கு அவளுக்கு இங்க சாவு நிச்சயம். சாவதான் போறாவ. வரட்டும். முடிச்சுட்டியா? போய் ஓரமா நில்லு.
நீ எதுக்குடா இங்க இருக்க? கீழே போ. ஏய் அவனை எதுக்குடி கீழே மிரட்டுற? போடா. போடி. எச்சி, நீ வாய மூடு. நீ போடி. கீழே வாடா. அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும் மூதேவி போடி. பாத்தியல நடு வீட்டுல விட்டீங்க, இப்ப எங்கள்கிட்ட வந்து நியாயம் கேளுங்க. என்னமா தான் வருது? என் புள்ள ஒண்ணும் செய்ய மாட்டாண்டி, ஜனனி அலையடி அவ எங்கன்னு இப்ப என்ன சொல்றீங்க? இவெல்லாம் வீட்டுல சேர்க்கிற கும்பலா? எப்படி ஆலைகளை கொண்டாந்து சேர்த்திருக்காரு பாருங்க. எந்த மாதிரி கழுசடைகளை எல்லாம் நடு வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்காருன்னு பாருங்க. முன்னமே சொன்னோமா இல்லையா? இதுல இருந்து உங்க மயன் மட்டும் தப்பிச்சிருவாரா? உங்க மயனெல்லாம் யாருமே காப்பாத்த முடியாம போறதுக்கு காரணம் இந்த மாதிரி சல்லி பையன் மவளோட எல்லாம் சகவாசம் வச்சுக்கிட்டதா. அவர்லாம் நினைச்சாலுமே இனி மீண்டு வர முடியாது. அவளை எல்லாம் பாருங்க, காலைய சாப்பாட்டுக்கும் மத்திய சாப்பாட்டுக்கும் ஹோட்டலுக்கு போற மாதிரி செயலுக்கு போயிட்டு வர. அவ குடும்பமே கொலகார குடும்பம். என்ன கொடியில கிடக்குற துணியை களவாண்டு ஓடுற கூப்பு நினைச்சல? அவளைய கொண்டு வந்து நடு வீட்டுல விட்டு வச்சிருக்காரு. என்ன உங்களால புரிஞ்சுக்கிற முடியலையா? முடிஞ்சு கதை முடிஞ்சு, எல்லாம் நாசமா போகுது, முடியத்தான் போகுது. கூட்டமா சேர்ந்திருந்து பாப்போம். யாராலையும் யாரையும் காப்பாத்த முடியாது. பண்ண பாவம் யாரையும் சும்மா விடவும் விடாது. நீ அமைதியா இருடி. சும்மா கைய காலை ஓங்கிட்டு ஓடாத. டைம் வரும், உனக்கு ஒரு டைம் வரும், வெயிட் பண்ணு. எல்லாம் அனுபவிக்காம யாரும் தப்பிக்க முடியாது. டேய், அந்த வக்கீல் திரும்ப ஃபோனை போட்டானா? என்ன மாமா சீரியஸான நேரத்தில் இப்படி கேனைய மாதிரி கேள்வி கேட்குற? பின்ன என்ன, போனை எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு தலைமறைவா ஊர்வலம் போய்கிட்டு இருக்கமே. யாரு நீ கேனையனா நான் கேனையனா? லூசு பாயில தரு, எல்லா போனையும் ஆஃப் பண்ணி போட்டா அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னு எப்படி தெரியும்? மாம்சே, நிலைமை தெரியாம பேசாதீருயா. பிடிவாரன்ட்டு போட்டு விட்டாங்க. அதுவும் சாதா கேஸ் இல்லை, கூண்டாஸ் கேஸு. சிங்கத்தை கொட்டிலுக்குள்ள அடைக்க பார்க்குறாங்க. இப்போ எகிரிட்டு பாஞ்சா மொத்தமாக கண்டமாயிருவோயா. ஏய், முதல்ல கீழே இறங்குடா. இப்போ எதுக்கு வண்டியில் ஏறிட்டு எங்க கூட சுத்திட்டு திரியுற? சரி சரி, டேய் இறங்குடா, இறங்கு போ. இறங்குடா. உனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சாமி இறங்கி ஓடிடு, சும்மா தோணான்னு இறங்குடா. மாமா மாமா மாம்சே, என்னை இறக்கி விட்றேன்னு வண்டியை நிறுத்திட்டு கூண்டோட கோத்து விட்றாதீங்க. எல்லாரும் மாட்டிக்க போகிறோம். காரை நிப்பாட்டாதீங்க, கிளப்புங்க. போட்டு மாமா, வண்டியை விடுங்க. ஏய் சும்மா இருடா நீ. டேய் கதிரு, நீ வண்டி ஏற, நான் பார்த்துக்கிறேன். அவனை கொஞ்சம் வாயை பொத்திக்கிட்டு வர. பார்த்துக்கிறேன்டா. வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும்.